அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா மட்டன் போட்டி பெப்பர் ஃப்ரை. இந்த ரெசிபி எப்படி பண்ணுறது பார்க்கலாம். மட்டன் போட்டி இப்போ நல்லா கழுவி சுடுதண்ணியில் எடுத்து வச்சிருக்கோம். ப்ரெஷர் குக் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1/4 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ 6 விசில் விட்டுக்கலாம். இப்போ நம்ம பெப்பர் பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். 4 டீஸ்பூனு குருமிளகு பொடி, 3 டீஸ்பூனு ஜீரகம் போட்டுட்டு நல்லா ஃப்ரையாக பண்ணணும். ஃப்ரை பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஆட்டிக்கலாம். அப்போ தான் பெப்பர் பவுடர் ரெடி ஆகும். ரொம்ப நைஸாக ஆட்டிக்கிங்க, அப்போ டேஸ்ட் நல்லா. ஒரு கடாய் சூடுபடுத்திட்டு 4 டீஸ்பூனு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு 4 கிராம்பு போட்டுக்கலாம். 2 துண்டு பட்டை. இப்போது 4 மீடியம் சைஸ் வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கி அதுவும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணலாம். இப்போது நல்லா வெங்காயத்தை ஃப்ரை பண்ணிக்கலாம். 5 பச்சை மிளகா போட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது 2 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். அதையும் நல்லா ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் பச்சை வாசம் எல்லாம் போய் டேஸ்ட்டு நல்லா வரும். நல்லா ஃப்ரை பண்ணுங்க. சைடில் எல்லாம் எண்ணெய் விடும், அது மட்டும் ஃப்ரை பண்ணுங்க. இப்போது 1 டீஸ்பூனு மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். 1 டீஸ்பூனு கரம் மசாலா பொடி போட்டுக்கலாம். இப்போ 1 டீஸ்பூனு ஜீரா பொடி போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா அதையும் ஃப்ரை பண்ணுங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம வேக வச்ச மட்டன் போட்டி அதையும் இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். எவ்வளோ ஃப்ரை பண்ணுறோம் அவ்வளோ டேஸ்ட் வரும். நல்லா ஃப்ரை பண்ணலாம். ஃப்ரை பண்ணிவிட்டு அதில் இருக்க கொஞ்சம் தண்ணி, வேக வச்ச தண்ணி இருக்குமே, அதுவும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போது 4 டீஸ்பூனு குருமிளகு பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணலாம். ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டுட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது டேஸ்ட்டுக்கு தான். ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு லிட் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு தண்ணி வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிங்க. உங்களுக்கு டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு வேணும்னா உப்பு சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா ஃப்ரை பண்ணலாம். ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சமாக மட்டன் வேக வச்சோமே அந்த தண்ணி ஒரு 2 டீஸ்பூன் ஊற்றிக்கலாம். ரெண்டாவது நல்லா ஃப்ரை பண்ணலாம். இப்போ மட்டன் போட்டி ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருந்ததுன்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சூடாக சர்வ் பண்ணிக்கிங்க, அப்போ தான் டேஸ்ட்டு நல்லா இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் இந்த ரெசிபி எப்படி இருந்ததுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வாட்சிங் மை சேனல்.